கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். கலங்க வேண்டாம். இன்றைய ஜீவவார்த்தைக்கான வசனம் யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்து பின் பொன்னாக விளங்குவேன். ஆனால் நான் போகும் வழியை அவர் அறிவார். இன்றைய ஜீவவார்த்தையின் தலைப்பு போகும் வழியை அறிந்திருக்கிறவர். அப்படின்னா மனிதன் எந்த வழியில் போயிட்டு இருக்கிறாங்கிறது அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியும். அவருக்கு முன்பாக எதுவுமே மறைக்க முடியாது. நம்முடைய நாவிலிருந்து சொல் பிறப்பதற்கு முன்பாகவே நம்ம என்ன பேச போகும்போது அறிந்திருக்கிற தேவன் நாம் போகிற வழியை, போகிற பாதையை அறியாமல் இருப்பாரா? நாம் எங்கே போயிட்டு இருக்கிறோம், என்ன செய்துட்டு இருக்கிறோங்கன்னு அறியாமல் இருப்பாரா? கண்டிப்பாக அறிவார். ஆண்டவர் நாத்தான் வேலை பார்த்து சொன்னார், எப்பா நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும்போதே நான் உன்னை பார்த்துட்டேன், உன்னை கண்டிட்டேன்னு சொன்னார். பார்த்தீங்களா? அவன் நினச்சிட்டு இருந்தான் நாத்தான் வேலை, இப்போ நம்ம புதுசாக ஏசப்பட்டா வந்திருக்கிறேன். அன்னைக்கு தான் முதல்ல வந்தான்னு. ஆனால் ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், நேற்றுமின்றி என்று மாறாதவர். அதற்கு முன்பாக நாத்தான் வேலை எங்கே இருந்தான் என்கிறத தெளிவாக அறிஞ்சு சொன்னவனை பயந்துட்டான். பாருங்க, நடுங்கிட்டான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. நாம் நினைக்கலாம் நம்ம செய்கிறது, நம்ம போகிறது, நம்ம வருகிறது, நம்ம கொடுக்கறது, வாங்கிறது, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. எவ்வளவோ நம்ம மறைச்சி கரெக்டாக செய்கிறோன்னு நினைக்கிறீங்க. நம்ம நல்லது செய்தாலும் பார்க்குறாரு, கெட்டது செய்தாலும் பார்க்குறாரு. அதனால் எந்த பாதையில் போயிட்டுருக்கிறோமோ அந்த பாதையை, போகும் வழியை அறிந்திருக்கிறார். நாம் எந்த பாதையில் போய் கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு ஜீவார்த்தை கேட்குறவங்களோடு கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் போகிற பாதை எந்த பாதை? ஜீவ பாதையா, மரண பாதையா, நல்ல பாதையா, கெட்ட பாதையா? கர்த்தருக்கு சாட்சி உண்டாக்குற பாதையா, கர்த்தர் நாமத்திற்கு அவப்பேரை உண்டாக்குற பாதையா? நீங்கள் போகிற பாதை 4 ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிற பாதையா, அல்லது சில மக்கள் கீழே விழுந்து போகிற பாதையா? யோசித்து பாருங்கள். அவர் அறிகிறார். அதனால் தேவையில்லாத வழிகள் இருந்ததுன்னா அதை விட்டுட்டு தேவையான நல்ல வழிகளில் போக முயற்சி பண்ணுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். சரியா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, நாங்கள் போகிற வழியை அறிந்திருக்கிற தேவன். இன்றைக்கி நீங்கள் பேசினீங்க, யார் யார் உள்ளத்திலே கிரியை செய்தீரோ அதற்கு நன்றி. யாராவது நாங்கள் போகிற பாதை சரியில்லை என்று இப்போ வார்த்தை மூலம் உணர்த்தப்பட்டிருந்தா அந்த பாதையை விட்டு ஆண்டவரே கர்த்தருடைய பாதைக்குள்ளே வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒரு தெய்வீக பிரசனம் இப்போதே நிரப்பட்டும். குறிப்பாக இன்றைய நாளிலே பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் நம்முடைய ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லா குடும்பங்களும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். குறிப்பாய் வியாதிப்பட்டவர்கள் இப்போ சுகமாக்கப்பட்டும். வியாதி படுக்கை விலகட்டும். எந்த வீட்டில் அடிக்கடி சண்டையும் பிரச்சனையும் குழப்பமாக இருக்குதோ அந்த குழப்பத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றும்படியாய் நம்முடைய ஊழியக்காரன் மனதார ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இந்த கமாண்டில் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிறேன். ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தேவ கிருபை இறங்கட்டும். இந்த ஜெப குறிப்புகளை கர்த்தர் பதில் கொடும், அற்புதம் செய்யும். அப்படி செய்கிறேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.